டெட்பூல் அண்ட் வுல்வரினோட ட்ரெய்லர் 2. ஸோ இந்த ட்ரெய்லர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த வரைக்கும் அந்த ட்ரெய்லர்லேயே செம்ம மஜாவான ஒன் ஆஃப் தி ட்ரெய்லர்னால் கண்டிப்பாக இதுதான். ஸோ அந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெய்லரோட இனிஷியல் பிரேக் வந்து இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் தமிழ் டப்பிங் சும்மா சொல்லக்கூடாது, வக்காடி திருக்க விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுன், ஸோ இந்த ட்ரெய்லர் என்னெல்லாம் காட்டியிருக்காங்க அண்ட் எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஸோ ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வுல்வரின் ஒரு பாரில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுவாங்க. நம்ம வுல்வரினுக்கும் பாருக்கும் செமையான ராசி போல் இருக்குது. அவருக்கு அங்கேயே இருக்கிறதா நான் பிடிக்குமா என்னவோ. ஸோ அந்த பாரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேம்லேயுமே இப்படி தான் வுல்வரின் பார்க்கிட்ட இருக்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இங்கே காட்டுறாங்க. பார் ஓனர் என்ன சொல்கிறாப்புலன்னா, உனக்கு இங்கே இடம் கிடையாது, உனக்கு எங்கேயுமே இடம் கிடையாது, உன்னை யார் எங்கெல்லாம் வர சொன்னதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஓட்ரிங் மட்டும் கூட நாங்கள் வந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி வுல்வரின் பேசிகிட்டு இருக்காப்புல. அங்கே தான் வந்து நம்ம டெட்பூல் பார்த்தீங்கன்னா இவரை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காப்புல. ஸோ போன ட்ரெய்லர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே நம்ம டெட்பூல் மயமாக இருந்துச்சு. அதே இந்த ட்ரெய்லர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நம்ம வுல்வரின் மயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் டெட்பூலை விட வுல்வரின் கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாப்புல இந்த ட்ரெய்லரில். ஸோ வுல்வரினுக்கான சீக்வன்ஸ் அவர் யார் இந்த படத்தில் எப்படிலாம் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த ட்ரெய்லரில் காட்டிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பல ரூமர்ஸ் படி ஸோ இந்த படத்தில் வுல்வரினோட உலகமே அழிஞ்சிட்டு இருக்கு. அதுலேருந்து அவர் வேறு ஒரு டைம் லைனுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ட்ராவல் பண்ண ஒரு உலகம் தான் இது. இந்த ஒரு உலகத்தை இவரே அழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால தான் குடிக்க வந்திருக்காரு போல் இருக்கு. இந்த இடத்துல நம்ம டெட்பூலை இந்தாமா எங்கேருந்து போ அப்படி சொல்லிட்டு கலாய்க்கும் போது நம்ம டெட்பூல் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக என் கூட வந்துரு அப்படி சொல்லி கன்னில் காட்டு கூப்பிட்றாப்புல. அப்படியா சுடுறதுனா சுட்டுக்கடா அப்படின்னு சொல்லி இந்த வுல்வரின் தைரியமாக எத்தியை காட்டுறாப்புல. அப்போ ஒரு கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிளாஸ் பாதிக்கு மேலே வெளியே வர மாட்டேது, கொஞ்சம் தான் வெளியே நிறுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு ஏன் நம்ம கம்பி வெளியே வர மாட்டேது அப்படின்னு கேட்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நான் பேசாமல் போயிரு இங்கேருந்து அப்படின்ற மாதிரி நம்ம வுல்வரின் மிரட்டுறாப்புல. ஸோ அவர் ஆல்ரெடி நம்மளே டிப்ரெஷனில் இருக்காப்புல போட்டுருக்கு. அதனால் அவரோட கிளாஸுமே கூட அவருக்கு ஒத்துழைக்க மாட்டேது. லைக் இது எது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ஸ்பைடர்மேன் படத்தில் ஸ்பைடர்மேன் 2ல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் டிப்ரெஸ் ஆக்கிறதுனால அவரோட அந்த ஸ்பைடர் வெப்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வராது, அந்த ஆர்கானிக் வெப்பு. ஸோ அவரோட பவர்ஸுமே வேலை செய்யாது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் எங்கேயுமே நம்ம வுல்வரின் டிப்ரெஷனில் இருக்கிறதுனால அவரோட அந்த பவர் பார்த்தீங்கன்னா சரியாக அந்த இடத்துல வேலை செய்ய மாட்டேன். அடுத்த சீனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேருமே வாய்டில் காட்டுறாங்க. ஸோ வாய்டில் ரெண்டு பேருமே அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வுல்வரின் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ்ஸாக தான் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு, ஆம்ஸ்லாம் மறைக்கிற மாதிரி. அந்த இடத்துல டெட்பூல் நான் என் உலகத்தை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்ன மயிர போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வுல்வரின் சொல்லிட்டு போயிடுறப்பல, உலகத்தையும் அப்படி தான் போட்டு விட்டியா அப்படின்னு நம்ம டெட்பூல் கேட்டதுக்கு அவர் செம்ம காண்டாகி என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி அடிக்க வரப்பல. ஸோ ஒரு சீன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல ஏதோ பெரிய கல்லறைகள் மாதிரி இருக்குது. அங்கே நம்ம டெட்பூல் வுல்வரின் நின்றுருக்காப்புல வித் ஒயிட் டிஷர்ட்டோட. ஒயிட் டிஷர்ட் இந்த இடம் பார்க்கும்போது லைக் பார்த்தீங்கன்னா லுக் பார்க்கும்போது எப்படி இருக்கிறா கிட்டத்தட்ட ஓல்ட் மேன் ஸ்டோரியாக இருக்குல்ல, ஓல்ட் மேன் லோகன் அந்த கதையில் வர ஒரு இடமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ ஓல்ட் மேன் லோகன் கதையை எடுத்து இவங்க எழுதியிருக்கிறதா அதை லைட்டாக பட்டிட்டிங் பண்ணி எடுத்த ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா லோகன் படம். அதே மாதிரி இங்கேயுமே ஓல்ட் மேன் லோகனை வச்சு மேபி இந்த கதையை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா பேரடாக்ஸ் இடத்துல நின்றுருக்காரு. அந்த இடத்துல நம்ம வுல்வரினை வந்துட்டு டெட்பூல் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாரு போட்டிருக்கு. அங்கே வந்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வுல்வரின் நான் உலகத்தையே இழந்தவன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ நம்ம வுல்வரினோட உலகத்துக்கு ஏதோ ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் கூட வந்து சரி இவன் உலகமாக அழியக்கூடாது, அதனால இவனுக்கு ஹெல்ப் பண்ணி தொலைவுமே அப்படின்னு சொல்லி நம்ம வுல்வரின் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டு இருக்காப்புல போல. ஸோ ரெண்டு பேத்துக்கும் சண்டை எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. வாயிலெல்லாம் நடக்க சண்டை போது வழக்கமாக எல்லாரும் காலுக்கு மேலே தான் அடிப்பாங்க. ஆனால் நம்ம வுல்வரின் காலுக்கு நடுவுலேயே அடிப்பாப்புல. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய டச் பண்ணலாம், ஆனா டிச் பண்ணப்படாது. ஸோ நம்ம வுல்வரினுக்கு ஏதோ ஒரு சோக பேக் ஸ்டோரி இருக்குது, அவருக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த இடத்துல நம்ம டெட்பூல் அதை கேட்கும்போது தான் உன் ஃப்ளாஷ்பேக் இப்போ ரியல் தேர்ட் ஆக்டில் தான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட போய் சாவிடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வுல்வரினை கலாச்சி விட்டுறாப்புல. ஸோ அடுத்த சீன்லேயே ரெண்டு பேரும் ஏதோ இடத்துல நடந்து வர மாதிரியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வுல்வரின் ஸ்லீவ்லெஸ்ஸாக வந்துட்டு இருக்காப்புல. ஸோ கஷ்டப்பட்டு வளர்த்த ஆம்ஸாக இந்த சீனில் தான் காட்டுறதுக்கே அவருக்கு சான்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து வுல்வரின் படங்கள் அந்த எக்ஸ்பென் படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காமிக்கல் கிரியேட்லாம் கிடையாது, நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கோம். ஏன் வுல்வரினே காமிக்கல் கிரியேட் இல்லை, அது வேறு விஷயம். பட் இந்த படத்தில் அந்த காமிக்கல் கிரியேட் சூட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ்லெஸ்லையுமே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்லீவ்ஸாக போட்டு இந்த டைம் ஸ்லீவ்லெஸ்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த மாஸ்கையும் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். திரும்பவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலான சண்டைகள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டிவி ஏஜென்ட்ஸ் கூட தான் நடக்கிற மாதிரி காட்ட விடுது. நம்ம வுல்வரின் பார்த்தீங்கன்னா டெட்பூல் கூட தான் அடிக்கடி சண்டை போடுறாப்புல. நம்ம டெட்பூல் நிறைய டிவி ஏஜென்ட்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. ஸோ டிவிஏக்கே அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெட்ரே பண்ணிட்டு இந்த இடத்துல வந்திருக்க மாதிரியும் காட்டப்படலாம். அதுக்கு நம்ம வுல்வரினும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கலாம். அடுத்ததான் இந்த படத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தோட வில்லியை காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ வில்லன் ஆர் வில்லி ஏதோ ஒன்று அந்த வில்லி பார்த்தீங்கன்னா காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே அந்த இடத்துல அந்த சீன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்ட்மேனோட ஒரு பெரிய தலை ஒன்று இருக்குது. ஸோ ஆண்ட்மேனை பெருசாக்கும் போதே யாரோ போட்டு தெளிந்திருக்காங்க. அப்படி போட்டு தள்ளதுக்கப்புறம் அவரோட பாடியவே
யாரோ பார்த்தீங்கன்னா கேஷுவலாக கிட்டத்தட்ட ஒரு கோட்டா மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே வர சீன் தான் இது எல்லாமே. ஸோ இங்கே காட்டிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் இந்த படத்தோட வெளியுமே காட்டுறாங்க. கசாண்ட்ரா நோவா இவங்க வந்துட்டு ப்ரொஃபஸர் எக்ஸோட அதாவது சார்ல்ஸ் சேவியரோட ட்வின் சிஸ்டர். ஸோ வயிற்றில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. பட் எப்படி அவங்க பார்த்தீங்கன்னா பிறந்து வந்து தான் வயிற்றில் இருக்கும் அதாவது அந்த கருவில் இருக்கும்போதே அடித்த அந்த ஒரு இருக்கும்போதே அவங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கசாண்ட்ராவை வெளியே வந்து அவங்கள கொள்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகனைசிஸ் பவர் இருக்குது. நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் மாதிரி அசைய முடியாமல் இல்லை, இவங்களால அசைய முடியும். அந்த டெலிகனைசிஸுமே பயங்கரமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது உள்வரனை கட்டுறப்படுறதை நினச்சிட்டு நான் கூட மேக்னெட்டோட பவர் வந்துருச்சு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அது கிடையாது. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டெலிகனைசிஸ் பவர் தான் இது. இந்த டெலிகனைசிஸ் பவர் மூலமாக அவங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஜூட்சு கைசன் வந்து ஒரு தியரி மாதிரி இருக்குல்ல, சுகுணாவோட அந்த ட்வின் பிரதர் தியரி. அதாவது சுகுணா கூட பார்த்தீங்கன்னா இதோட ட்வின் பிரதரை கருவுலுக்கும் போதே சாப்பிட்டதா சொல்லியிருந்திருப்பாப்புல. கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குல்ல, என்ன வர வர எல்லாம் ஒரே மாதிரி ரெஃபரன்ஸஸாக போயிட்டுருக்கு. சரி கோயின்சிடன்ஸ் மாதிரி தான் தெரியும். அடுத்த சீனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ வந்துட்டு 2 பேருமே அந்த ஆண்டவனோட கண் அந்த மண்டோவட்லேருந்து ஏதோ ஒரு இடத்துல குதிக்க மாதிரி கட்டிருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர் வருதுல வேறு எதுவும் இல்லை ஆலையாத்தான். ப்ளஸ் அந்த இடத்துல இந்த ஸ்லிங்கரிங் போர்ட்டல் வருது. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட போர்ட்டலுக்கு இந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது யார் திறக்கிறாங்கன்னு தெரியல. மேபி பார்த்தீங்கன்னா திறக்கிறது நம்ம வாங்காவும் இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்கலாம், அமெரிக்கா சவுஸாகவும் இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம். அவ்வளோ ஏன் நம்ம நெட்டாக கூட இருக்கலாமே. ஏன்னா அங்கே எல்லாருமே போர்ட்டல் திறக்கிற மாதிரி தான் காட்டின்னு இருப்பாங்க. ஸோ இது எதுக்காக இந்த போர்ட்டல் வருது, யார் இதை ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பட் உண்மையிலேயே படம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹைப்பாக இருக்கேன். கெட்ட வார்த்தைங்களாக இருக்கட்டும், படத்தில் வர வயலன்ஸாக இருக்கட்டும், இட்ஸ் ஹைலி ஆர்டடுங்க. செம்ம ஒரு ஆக்ஷன் பேக்கடான படத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படத்துக்கு ஹைலி எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஹைப்பெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ வாங்க பார்க்கலாம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க இந்த ட்ரெயிலில் அதெல்லாம் தான் நான் நோட் பண்ண விஷயம். ஏதாவது விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.